அந்த தாஜ்மஹால் கட்டிய அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய மனைவிக்காக அவர் செலவழித்தார நினைவு சின்னம், அதுக்கு உள்ள பொருளாதாரத்தை அன்னைக்கு கங்கையையும் காவிரி இணைக்கிறதுக்கு செலவழிச்சிருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவே ஓஹோன்னு இருக்கும். இந்த தண்ணி பிரச்சனை விவகாரம்லாம் தீர்ந்திருக்கும். இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தையும் லட்சக்கணக்கான மக்களுடைய மனித உழைப்புகளையும் பாழாக்கி ஒரு சமாதிக்கு ஒரு மன்னன் செலவழித்திருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த நாட்டினுடைய அவலத்தை படம் பிடித்து காட்டுமா? அது ஒரு சாதனையா? அது ஒரு அதிசயமா? என்ன இவர்கள் அதிசயத்துக்கு என்ன அளவுகள் வைத்திருக்கிறார்கள்? ஒண்ணுமே புரியல. இது என்ன அதிசயம்? அந்த இடத்துல நிக்குதா அதிசயம் சொல்லு. நீ தாஜ்மஹாலை எப்ப அதிசயம் சொல்லு? இங்க பாடுறா பூமியில இல்ல, அந்த இடத்துல நிக்குது, இத்தனை தண்ணி இடம் உள்ளது, மேல நிக்குதுன்னா அது அதிசயம், திகைத்து போய் நிப்போம். இது தரையில நிக்கிறது அதிசயமா? சீனாவுல உள்ள ஒரு பெரிய செவர் இருக்குதான், அது அதிசயம். பெரிய உலகத்திலே பெரிய செவர்னு சொல்லிட்டு போகலாமே தவிர அது அதிசயமா? அதே தொகை என்னிடத்துல இருந்தால் நான் அது மாதிரி 7 சுவர் கட்டுவேன். காசு இருந்தா அதை கட்டுறது ஒரு பெரிய விஷயமா? தரையில ஒரு சுவரை பெருசா கட்டினா அதுக்கு பேர் அதிசயமா? இதுல என்னது அதிசயத்தை கண்டார்கள் தெரியல. ஓட்டெடுப்பு சிலை, இது அதிசயம். அது மாதிரி சிலையை அமைக்க முடியாதா? அதுக்கு உள்ளே செலவு பண்ணோம்னா அதை விட பெரிய சிலை அமைக்கலாமே. அப்ப அதிசயம்னா என்னன்னு கூட விளங்காம எவனோ பேப்பர்ல அதிசயம் எல்லாம் சேர்ந்து அதிசயம். ஏழு அதிசயம் உலகத்தில் இருக்கு. இதெல்லாம் அதிசயம் கிடையாதுங்க. இதெல்லாம் உலகத்தினுடைய அவலத்தை படப்பிடித்து காட்டக்கூடியது. இதெல்லாம் ஒருத்தருடைய வக்கர புத்தியை காட்டக்கூடியது. வேலையற்றவர்கள் செய்த காரியங்கள், மக்களுடைய வரிப்பணத்தை நாசமாக்கக்கூடியவர்கள் செய்த காரியங்கள், இதையெல்லாம் உலக அதிசயம் என்று அங்கீகரித்தால் இது மாதிரியான செயல்களை ஊக்குவிப்பதாகத்தான் அது அமையும். அதிசயம்ங்கிறது எது?